Good morning students. Standard 9 Unit 5 Exercise 5.4. So exercise 5.1 5.2 5.3 ல இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்புறம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா இல்லையா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் ஃபார்முலா. ஸோ செக்ஷன் ஃபார்முலானா என்னென்னா, இப்போ வந்து ஒரு லைனை வந்து இப்போ ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குன்னா, ஸோ இந்த லைனை வந்து ஒரு பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, ரெண்டாக பிரிக்குது, சின்ற பாயிண்ட் ரெண்டாக பிரிக்குது அப்படின்னா, ஸோ இது எந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க கொடுத்தாங்கன்னா, ஒன்று ரேஷியோ கொடுத்துருவாங்க. இப்போ 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இந்த பாயிண்ட் வந்து பிரிக்குது, ஒரு பாயிண்ட் வந்து ஏபி லைனை வந்து பிரிச்சிருக்கு, செக்மெண்ட் ஆக்குது அப்படின்னா, ஸோ இப்போ ரேஷியோ கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா பாருங்க, ஸோ செக்ஷன் ஃபார்முலா ஈக்குவல்ஸ் m x2 plus n x1 divided by m plus n, comma m y2 plus n y1 by m plus n. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ இங்கே m nங்கிறதா ரேஷியோ, m:n இது வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஷியோ கொடுத்துட்டு செக்ஷன் பி எத்தனை செக்ஷனாக பிரிக்குது, அந்த பிரிக்கிற பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இப்போ 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதில் x1 x2 இருக்கும், y1 y2 இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ரேஷியோவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கிடச்சிரும். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். Question number 1. Find the coordinates of the point which divides the line segment joining the points AB. அதாவது AB லைனை பிரிக்கக்கூடிய, டிவைட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கான கோஆர்டினேட் என்ன, x, y, அந்த கோஆர்டினேட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அந்த ஏபி லைனை என்ன ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னா 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குதுன்றாங்க. ஸோ இது மாதிரி ரேஷியோ கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும், given m:n கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ரேஷியோனா m:n 3:2. therefore m வந்து நம்ம 3 யூஸ் பண்ணணும், n = 2 அப்படின்னு யூஸ் பண்ணணும். அண்ட் a பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, a is 4, -3 and b is 9, 7. ஸோ இதில் வந்து இது x1 y1, இது x2 y2 அப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். the point நம்ம பீன்னு வச்சுக்கலாம். அந்த பீன்ற பாயிண்ட் தான் வந்து அந்த லைனை பிரிக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது செக்ஷன் ஃபார்முலா. என்னது, m x2 plus n x1 by m plus n, m y2 plus n y1 by m plus n. ஓகேவா. ஸோ இதில் அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். mங்கிறது இங்கே 3 இல்லையா, nங்கிறது 2. ஸோ அப்போ 3 × x2ங்கிறது 9 plus n 2 and then x1 = 4 divided by 3 plus 2. ஏன்னா m plus n இல்லையா. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அதே m தான், mனாவே நீங்கள் அந்த வேல்யூ தான் போடணும். y2 = 7 plus 2 × y1 = -3 by 3 plus 2. ஓகே, இங்கே 9 3s are 27, 2 3s are 6. ஓகே, சாரி 2 4s are 8 divided by 5, 3 7s are 21, 2 3s are -6. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டிவைடட் பை 5. ஸோ இப்போ 27 கூட 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35ன்னு கிடைக்கும். 35/5. 21ல் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். 15/5. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 5s are 5, 7 5s are 35, 1 5s are 5, 3 5s are 15. So therefore that dividing point coordinates of the dividing point is 7, 3. ஸோ therefore அந்த P பாயிண்ட் அந்த பிரிக்குது இல்லையா, அந்த லைனை 2 செக்மெண்ட்டாக பிரிக்குது இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் P பாயிண்டோட கோஆர்டினேட் என்னன்னா 7, 3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன வேணும், ஒன்று ரேஷியோ கொடுத்துருக்கணும், அண்ட் தென் அந்த பாயிண்டோட அந்த லைனோட 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபார்முலா படிச்சிருந்தா போதும். ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.